லவ்வர்ஸ்க்கு உண்டான கார்ட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜிஸ் உங்க கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1 இல்லைன்னா நம்பர் 2 இது ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பரை நினைச்சுக்கோங்க. அந்த நம்பரை நினைச்சு உங்களோட பார்ட்னரை நினைச்சு மெசேஜ் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா கனெக்ட் ஆகும். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஹார்ட்டின் அழகா வந்து போட்டு வைங்க. உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகிறப்போ உங்களோட பார்ட்னருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் மேலே ரொம்ப தேடலில் இருக்காங்க. உங்களை ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கொடுத்த மெமரிஸை வந்து ரொம்ப ரீகால் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மெமரிஸ் திருப்பி நமக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ரொம்ப லோ ஃபீல் இருக்கா அவங்களுக்கு. திருப்பி உங்கள் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சில பிஹேவியர்ஸ் வந்து இந்த டைமில் அவங்கள ரொம்பவே வந்து சோகப்படுத்தியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட பிஹேவியர்ஸில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கா பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ளே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த தவறுகள் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்றப்ப உங்களோட பாண்டிங் இன்னும் பெட்டரா இருக்கும். இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் எல்லா டைமும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உண்மையாக இருக்கணுன்றதை வந்து ரொம்பவே நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்க கூட பேசினாலும் பேசலைன்னாலும் 24/7 உங்களோட தாட்ஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ சில நேரங்களில் வந்து கோவிச்சுட்டு பேசாமல் இருக்காங்களோ இல்லை வேறு வேலையாக வெளியே இருக்காங்களோ உங்களோட தாட்ஸு அவங்கள விட்டு பிரியறதே இல்லை. அதே மாதிரி சில தவறுகள் வந்து நடந்ததை திருப்பி சரி பண்ணி நம்ம ஒன்றாவே இருக்கணும், தவறுகளை நம்ம பேசி சரி பண்ணிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த விஷயம் வந்து பிரேக் ஆச்சோ அதை திருப்பி சரி பண்ணி நம்ம ஒழுங்கா வாழ முடியும், நம்மளோட லவ் வந்து இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போக முடியும்ன்றது அவங்களோட எண்ணமா இருக்கு. தேங்க்யூ.